கால்நடை தொழிலுக்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாநகரின் அனுப்பர்பாளையம், திலகர் நகர், செட்டிபாளையம், வேளம்பாளையம், பொங்குபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதான தொழிலாக விளங்குவது பாத்திர தயாரிப்பு தொழிலாகும். ஏறக்குறைய 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தொழிலில் அண்டா, பானை, செம்பு, அரிக்கன் சட்டி, இட்லி பாத்திரம் உள்ளிட்ட அன்றாட பயன்பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த பகுதிகளில் பரவியுள்ள இத்தொழில் உள்ளூர் பொருளாதாரத்தின் முக்கிய அச்சாக விளங்கி வருகிறது. இத்தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒரு நாளைக்கு சுமார் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இங்கு தயாரிக்கப்படுவதாகவும் ஆண்டுக்கு சுமார் 200 கோடிக்கு உற்பத்தி செய்யப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஒருபுறம் ஜொலித்துக் கொண்டிருந்த இப்பாரம்பரிய தொழில் தற்போது பல்வேறு காரணங்களால் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. ஜிஎஸ்டி, கொரோனா தொற்று பரவல், மூலப்பொருட்கள் விலை உயர்வு, பொருளாதார மந்தநிலை உள்ளிட்டவை இந்த தொழிலை பெரிதும் பாதித்துள்ளன. மேலும் நவீன பொருட்களின் போட்டியும் சிறு நிறுவனங்களை மூடும் நிலைக்கு தள்ளியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக உற்பத்தி செலவு அதிகரித்தும் விற்பனை வெகுவாக குறைந்து வருவதால் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இவ்வாறான நெருக்கடியில் இத்தொழிலையும் இதை நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாத்திர உற்பத்தியாளர்கள், பட்டறைதாரர்கள், தொழிலாளர்கள் ஒருமித்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். அனுப்புற பாத்திரம் நல்ல தெளிவா சுத்தமா இருக்கு, சரக்கு தரமா இருக்கு. மற்ற மாதிரி எல்லாம் மதுரை இங்கெல்லாம் கொஞ்சம் சரக்கு கசரா இருக்கு. இங்க எல்லாமே நீட்டா செஞ்சு நீட்டா அனுப்புவாங்க. இங்க மதுரை, திருச்சி, திண்டுக்கல், அப்புறம் எல்லா மாநிலத்துக்கும் போகுது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இது அனுப்பலாம். ஆனா இங்க நாங்க சொந்தமா பாத்திரம் வைக்கும் போது அப்ப தவிடெல்லாம் 100 ரூபா 120 ரூபாய்க்கு இருந்ததுங்க. இப்பெல்லாம் 300 ரூபா 400 ரூபாய்க்கு விற்கிது. அதனால முதல்ல பீஸ் ஒரு 50 பீஸ் போட்டாலும் ஓரளவுக்கு கூலி வருது. இப்ப 100 பீஸ் போட்டாலும் அதே கூலி தான் வருது. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வார வேலை கம்மியா இருந்தது. அப்பெல்லாம் 500 ரூபாய்க்கு இருந்தது. இப்பெல்லாம் 1800 ரூபாய்க்கு வந்துருச்சு. முதல்ல வாரம் 7 ரூபா 8 ரூபாய்க்கு வேலை வந்து 5 ரூபா வரதே பிரச்சனை. மூலப்பொருட்களின் மீதான வரி சுமையை குறைத்து குறைந்த வட்டியில் கடன் வசதிகளை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.